نحمده ونصلي على رسوله الكريم. السلام عليكم ورحمة الله وبركاته. அருமையானவர்களே, நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம காமிச்ச பார்த்தீங்களா மலை, அந்த மலைக்கு மேலதான் சவுர் அப்படின்னு சொல்லக்கூடிய குகை இருக்குது. இதோடைய வரலாறு என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீத் ஏகத்துவ பிரச்சாரம் செய்த அந்த நேரத்திலே ஒரு கட்டத்தில் பெருமானாரை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று குறைஷிகள் திட்டம் தீட்டிய அந்த நேரம், அபு சுஃபியான் காபத்துல்லாவிற்கு அருகிலே வந்து சொல்கிறார், யார் முஹம்மதுடைய தலையை தனியாக கொண்டு வந்து தருவார்களோ அவர்களுக்கு பல வெள்ள ஒட்டகங்களை நான் அன்பளிப்பு செய்கிறேன் என்று கூறிய அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையிலே இந்த சவுர் என்ற குகையிலே வந்து அமர்ந்தார்கள். அவர்களுடன் இருந்த ஒரு சஹாபிதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டு நபர்கள் மட்டுமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் என்ன செஞ்சாங்கன்னா இந்த சவுருடைய குகையில வந்து இருந்தாங்க. இருந்த அந்த நேரத்தில் குறைஷிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொலாவி இறுதியிலே இந்த சவுருடைய குகைக்கே வந்து விட்டார்கள். வந்த அந்த நேரம் அப்படியே மலைக்கு மேல அப்படியே ஏறிட்டு இருக்க, கிட்டத்தட்ட ஏறுறதுனா 3 மணி நேரம் வேணும் இந்த மலையில ஏறக்கு. அவ்வளவு பெரிய மலை. ஏறி மேலேயே வந்துட்டாங்க. ஒவ்வொரு மலையா ஆராய்ஞ்சு கடைசியில் இந்த மலைக்கு மேலே ஏறிட்டாங்க. ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல பேசிட்டே ஏறிட்டு இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்க பேசுற பேச்சு கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நம்ம முடிஞ்சோம், அவ்வளவுதான். குறைஷிகள் பாருங்க தொலாவி மேலேயே வந்துட்டாங்க, நம்ம அவ்வளவுதான் என்று பதட்டமடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொல்றாங்க, யா அபூ பக்கர் லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க. லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த ஈமானி அந்த வார்த்தை, அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை குர்ஆனுடைய வசனமாகவே ஆக்கிவிட்டான். லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா என்பது பெருமானாருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை அல்லாஹ்விற்கு பிடித்து அல்லாஹு தஆலா அதை குர்ஆனுடைய வசனமாக ஆக்கிவிட்டதை குர்ஆனின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகின்றது. தாய்மார்களே, ஹாஜிமார்களே, குறைஷிகள் அந்த குகைக்கு முன்பதாக வந்து பேசிக்கொண்டார்கள். முகமது அவர்கள் இவ்வளவு தூரம் ஏறி இருக்க முடியாது, மேலே ஏறிட்டாங்க குறைஷிகள். மேலே ஏறி முகமது அவர்கள் உள்ள இருக்க வாய்ப்பில்லை என்று பேசி என்ன செய்தார்கள் என்றால் அந்த மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்கிட்டாங்க. இப்ப பாருங்கள், பெருமானாருடைய அந்த யக்கீன், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கை ஒருபோதும் அது வீணாகவில்லை. அல்லாஹு தஆலா பாதுகாத்து